அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். விரிவான செய்திகளின் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பலஸ்தீனம் மட்டும் இல்லை, அரபு நாடுகள்னு நம்ம சொல்லி ஆகணும். ரஷ்யா, லெபனான், பலஸ்தீன் என்ற 3 நாடுகளுமே இஸ்ரேல் கைப்பக்கம் இருக்கிறது, அமெரிக்கா கைக்குள் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்றா, அவங்க 252 நாள் ஆயிட்டு அவங்க இந்த யுத்தங்களை தொடங்கி. ஆனால் அதில் உண்மையான கதை, இந்த 3 அரபு நாடுகளை அவங்க முழுமையாக அபகரிக்க முடியவில்லை. அதுதான் இதில் உண்மை கூட. இருந்து அவங்க கைக்கு வச்சுட்டேன்னு சொல்லி இன்னும் அந்த யுத்தத்தை தொடங்கி கொண்டு தான் இருக்குது அந்த இஸ்ரேல் துரோகி படைகள். பில்கஸ் நாட்டுக்கு படைகளுக்கு மேலே கையை வச்சா நடக்கிற வேலை என்று சொன்ன ரஷ்யா கண்ட மற்ற நேட்டோ நாடுகள் பயந்து போயிருக்கிறது, அமெரிக்கா உட்பட. பில்கஸ் நாட்டோட இருக்கிற நம்ம நாட்டு இதுகளை நீங்கள் பார்க்கலாம். இவங்க பில்கஸ் நாட்டோட இருக்கிறாங்க. இதோட நம்ம சவுதி அரேபியாவும் அதில் உள்ளடங்கும். அடுத்து 2024 2025 குயிக்காக தொடங்கிறன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே பில்கஸ் கைக்கு போகுமா அதிகாரங்கள்? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சற்று முன் பொறுத்து இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வீடியோவில் நான் உங்களோட வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நான் உங்கள் ஃபஸ்லு. உங்களுக்கு பணம் கொட்டி கலந்தால் உங்கள் வீதியிலையோ உங்கள் வீட்டு வாசலையோ பணங்கள் கோடிக்கணக்கான எண்ணிக்க முடியாத அளவுக்கு பணம் இப்படி கொட்டி கலந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு லைக்கில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.